வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஊர்கதை. இப்ப என்ன காலம்? மழைக்காலத்தை பத்தி மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மழை காலங்கள்ல மறக்க முடியாத நினைவுகள்லாம் இருக்கு. மறக்க முடியாத நினைவுகள்னா ஸ்கூல் போகும்போது ஸ்கூல்ல வெளியில விட மாட்டாங்க. வெளியில வந்து அந்த ஓட்டுல தண்ணியில கையை காமிச்சு விளையாடுறது, சுத்தி ஓடுறது, தண்ணிக்குள்ளேயே ஆடிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேஞ்சுட்டா அந்த மலையில போய் நின்று ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்துல தண்ணி இருக்குமா, நின்றுட்டா கூட அதை உலுக்கி விட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது ஊர்ல போய் தண்ணியோட அந்த மலையோடவே குளிக்கிறது, அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மாதிரி இந்த வீட்டுக்கு முன்னாடி கப்பல் செஞ்சு விடுறது, அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமான அதெல்லாம் மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா. மழை காலங்கள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாததுன்னா நம்முடைய கல்லூரி காலங்களில் நடந்தது. சூப்பர் மறக்க முடியாத இருக்கும். மழை பெய்யுது அப்படின்னா நாங்க முதல்ல எல்லாரும் கிளம்பி போய் நல்லா அயன் பண்ணி வச்சிருக்கிற துணியா பார்த்து எடுத்து மாட்டுவோம். மாட்டிட்டு நேர டீ கடை நோக்கி ஓடுவோம். அங்க அவங்களுக்கு பிடிச்ச டீ, காஃபி, பால் எல்லாம் வாங்கிடுவோம். வாங்கிட்டு நேர கல்லூரிக்குள்ள வந்துருவோம். அங்க வந்து இந்த மாதிரி தார் சாலை போட்டுருப்பாங்க. அதுல வந்து நடுவுல மழை பெய்யுற இடத்துல அந்த 4 குவளைகளையும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து அதை அப்படியே பேசுவோம். அவனுக்குள்ள அப்படியே அந்த மலை துளிகள் வந்து அந்த தேநீரில விழுகும். அதை எடுத்து அப்படியே ஒரு குடி குடிச்சிட்டு அப்படியே வைப்போம். அன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அப்படியே அந்த சொட்ட நின்றுட்டு இந்த கையை மட்டும் அப்படியே துணியில குறைச்சிட்டு என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஒரு கவிதையாவோ கட்டுரையாவோ அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது மூலமா அவங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கேன் சார். நான் என் நண்பர்களை ரொம்ப விரும்புறேன். அவங்கள நான் தவற விடுறது கொஞ்சம் கடினமா நினைக்கிறேன். மழை டைமிங்ல வந்து நீங்க வந்து நினைவுல இருக்கக்கூடிய விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள்லாம் என்னக்கா? மறக்க முடியாத விஷயங்கள்னா ஸ்கூலிங் தான். நம்ம ஸ்கூலை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வந்து நம்ம மழைனாலே அங்க என்ஜாய். வீட்டுக்கு அந்த பக்கம் ஏரி இருக்கும். அந்த மழை வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரி நிறைஞ்சு வீடு சைடு வரும். அந்த டைமிங்ல வந்து அதுல வந்து ஃபிஷ் எல்லாமே பிடிக்கிறது. முன்னாடி மழை காலங்கள்ல நீங்க சந்தோஷமா இருந்து மிஸ் பண்ணக்கூடிய நிறைய தருணங்கள்லாம் இருந்திருக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய தருணங்கள்னா என்னன்னா, நாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளிக்க போவோம். மழை பெய்யும். அந்த மழைன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மலையில நல்லா ஆட்டம் போடுவோம். ஆனா நாங்க முக்காவாசி மலையில தான் நினைவோம். 2வது களை எடுக்க போவோம். களை எடுக்க போவீங்க? களை எடுக்க போகலாம். மழை சரியான மழையா போய் இடி ஒவ்வொரு மலையே ஆளையே தூக்கிட்டு போற மலையில போகும்போது பொங்கானியை போட்டுக்கிட்டு அப்படியே வருவோம். வரும்போது பார்த்தா மணச்சாரி இங்கிட்டு மணலா இருக்கும். ரோட்டுக்கு இங்கிட்டு அருகாலும் இந்த அருகாலும் மணலா இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா காளான் வந்து நிறைய அப்படியே முட்டு முட்டா அழகா இருக்கும் காளான். இன்னைக்கு அந்த காளான் கிடைக்காதான்னு ஏங்கி போயிருக்கேன். அந்த காளான் சாப்பிட்டா இருதயத்துக்கு போற அந்த ரத்த ஓட்டத்தை நல்லா சுத்தப்படுத்தி காளான். ஆனா அப்படி காளான் இப்ப கிடையாது. அப்படிலாம் இருந்தது போக இன்னைக்கு அந்த காளான் கிழங்கு ₹1 கொடுத்தா கூட அந்த மாதிரி காளான் கிடைக்காது. அந்த காலமும் கிடைக்காது. என்ன தெரியுமா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கல கல்லு மழைன்னு பெய்யும். ஓட்டு வீடு தானே, இந்த மாதிரி கல்லு வீடு கிடையாதுல்ல. அப்ப அந்த ஓட்டு வீட்டுல பாருங்க சட்டன்னு விழுகும் போது நாங்க என்ன செய்வோம், அந்த இது ஐஸ போய் எடுக்க முடியாது. எங்கனால எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது, கொடை இருக்கு பத்தியில, அந்த கொடையை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டுலயே அப்படி காமிச்சு அரை கொடை நிறைஞ்சிரும் ஐஸ் மலை. அதை எடுத்து தூக்கி போட்டு விளையாடுவோம். அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் ஆதரவு கொடுங்கம்மா. இந்த மாதிரி நியூஸ் கிடைக்கிறது ரொம்ப அருவகம். ஊர்கதை பேச்சு வந்து நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. நண்பர்களே, ஊர்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். பேஜை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து நம்மள பாருங்க.